வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். நாம எல்லாருமே தினமும் பார்க்குற ஒரு விஷயம் டைம். ஆனா இந்த நேரத்தை இவ்வளவு துல்லியமா நாம எப்படி கணிக்க கத்துக்கிட்டோம்? அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. சூரியனோட நிழல்ல ஆரம்பிச்சு அணுவோட துடுப்பு வரைக்கும் போற இந்த பயணம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த முழு பயணத்தையும் ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்று. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே வார்த்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எவ்வளவு கட்டுப்படுத்துது. நம்ம எல்லாருமே கடிமாரத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா? காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எல்லாமே டைம் படிதான். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, இந்த நேரத்தை இவ்ளோ சரியா இவ்ளோ துல்லியமா கணக்கிடுற திறமை நமக்கு எப்படி வந்துச்சு? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். சரி, இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்துரலாம். முதல்ல மனுஷனுக்கு ஏன் நேரத்தை கணக்கிடணுங்கிற தேவையே வந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியனையும் தண்ணீரையும் வச்சு எப்படி டைம் பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா மிஷின்ஸ் மூலமா ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு. அதையும் கடிகாரம் எப்படி நம்ம பாக்கெட் வரைக்கும் வந்துச்சுன்னு பாப்போம். கடைசியா இப்போ இருக்கிற அணு கடிகாரங்களோட மலைக்க வைக்கிற துல்லியத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? முதல் பகுதிக்குள்ள போலாம். நாம ஏன் நேரத்தை துரத்துறோம்? இது சும்மா ஒரு கியூரியாசிட்டில ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. இது உண்மையிலே உயிர் வாழ்றதுக்கான ஒரு அத்தியாவசிய தேவையா இருந்துச்சு. அப்போ வாழ்ந்த மக்களுக்கு நேரம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? யோசிச்சு பாருங்க. அவங்க கூட்டமா வேட்டைக்கு போகணும், அதுக்கு எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பணும். விவசாயம் செய்யணும்னா எப்ப விதைக்கணும், எப்ப அறுவடை செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஊர்ல திருவிழா நடத்தணும், மத சடங்குகள் செய்யணும், ஏன் கடல்ல பயணம் செய்யணும்னா கூட நேரத்தை கணக்கிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அடுத்ததா 2வது பகுதிக்கு வந்தாச்சு. சரி, தேவை இருந்துச்சு, ஆனா அதுக்கு தீர்வை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இயற்கைய ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்துதான் சூரியனையும் தண்ணீரையும் வச்சு நேரம் கணிக்கிற புத்திசாலித்தனமான ஐடியாஸ்லாம் வந்துச்சு. இதோ பாருங்க, இந்த டைம் லைன்ல அது எவ்வளோ அழகா தெரியுது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுமார் கிமு 3500ல எஜிப்ட்ல சூரியனோட நிழலை வச்சு டைம் பார்த்திருக்காங்க. ஆனா ராத்திரியில என்ன பண்றது? அதுக்கு கிமு 1500ல வாட்டர் கிளாக்ஸ், அதாவது நீர் கடிகாரங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கிபி 1300 வாக்குல கையில எடுத்துட்டு போற மாதிரி மணல் கடிகாரங்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஆனா இந்த ஆரம்ப கால முறைகள்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. சூரிய கடிகாரம் சிம்பிளா இருந்துச்சு, ஆனா மேகம் வந்தா வேலையே செய்யாது. நீர்க்கடிகாரம் ராத்திரிக்கு ஓகே, ஆனா ரொம்ப குளிர்ல தண்ணி உறைஞ்சு போயிடும். அப்போ இதை விட பெட்டரான இன்னும் நம்பகமான ஒரு முறை தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வர்றோம். இதுதான் ஒரு பெரிய திருப்புமுனை, எந்திர புரட்சி. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல. முதல் முறையா மனுஷன் இயற்கைய சார்ந்து இல்லாம தனக்கான சொந்த நேரத்தை ஒரு மெஷினோட டிக்டாக் இதயத்தொடுப்ப உருவாக்குன தருணம் இது. இந்த பெரிய புரட்சிக்கு மையப்புள்ளியா இருந்தது ஒரே ஒரு சின்ன மெக்கானிசம் தான், எஸ்கேப்மெண்ட். நீங்க கடிகாரத்துல கேக்குறீங்களே அந்த டிக்டாக் சத்தம், அதுக்கு காரணமே இதுதான். ஒரு மிஷின்ல இருக்கிற ஆற்றல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப துல்லியமா சீரான இடைவெளியில விடுவிக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு இது. சொல்லப்போனா கடிகார வரலாற்றிலேயே இதுதான் மிக முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பாப்போமா? 3 ஸ்டெப் தான். 1, ஒரு எடை இல்லனா ஒரு ஸ்ப்ரிங் மெஷினுக்கு பவரை கொடுக்குது. 2, அந்த எஸ்கேப்மெண்ட் இந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமா சீரா எஸ்கேப் ஆக விடுது. 3, ஒரு பெண்டுலம், அதாவது ஊசல், இந்த எஸ்கேப் ஆகிற வேகத்தை கட்டுப்படுத்தி ஒரு தாளத்துக்கு கொண்டு வருது. அவ்வளவுதான், ஒவ்வொரு செகண்டும் துல்லியமா கணக்கிடப்படுது. அடுத்த கட்டம் 4வது பகுதி. இப்போ நேரம் நம்ம பாக்கெட்குள்ளேயே வரப்போகுது. ஆமா, கடிகாரம்ங்கிறது பொதுவான விஷயமா இருந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பொருளா மாறின கதை இது. ஒரு காலத்துல, அதாவது 14ஆம் நூற்றாண்டுல பெரிய டவர் கிளாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே அதுலதான் டைம் பார்க்கும். அப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல பணக்காரங்க வீட்ல மட்டும் அழகா பெண்டுலம் கிளாக்ஸ் தொங்க ஆரம்பிச்சுது. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல பாக்கெட் வாட்ச் வந்த பிறகுதான்
நிஜமான மாற்றம் வந்துச்சு. நேரம் முதல் முறையா சாதாரண மக்களோட கைக்கு, அதாவது பாக்கெட்டுக்கு வந்துச்சு. கடிகாரத்தை எப்படி பாக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க? அதுக்கு காரணம் சுமார் 1500ல கண்டுபிடிக்கப்பட்ட மெயின் ஸ்ப்ரிங் தான். இதுக்கு முன்னாடி கடிகாரங்கள் வேலை செய்ய பெண்டுலம் தேவைப்பட்டது. அதுக்கு புவியீர்ப்பு விசை அவசியம். ஆனா இந்த மெயின் ஸ்ப்ரிங் ஒரு சுருள் மாதிரி அதுக்குள்ளேயே சக்தியை சேமிச்சு வச்சுக்கிச்சு. இதனால கடிகாரத்தை சின்னதாக்கி நாம எங்க போனாலும் கூடவே எடுத்துட்டு போறது சாத்தியமாச்சு. சரி, இப்போ நாம நேரா நவீன காலத்துக்குள்ள குதிக்கலாம். கடைசி பகுதி, அணு நிலைப்பாடு. இங்கதான் துல்லியம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. மனுஷனோட தேடல் எவ்ளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்க. இந்த சார்ட்டை பாருங்க. இதுல இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சீங்களா? மெக்கானிக்கல் வாட்ச்ல இருந்து குவார்ட்ஸ் வாட்சுக்கு மாறினதே ஒரு பெரிய ஜம்ப் தான். ஆனா குவார்ட்ஸ்ல இருந்து அட்டாமிக் கிளாக், அதாவது அணு கடிகாரத்துக்கு மாறினது அப்பப்பா, அது ஒரு நம்பவே முடியாத பாய்ச்சல். எதுக்கு இவ்ளோ துல்லியம் தேவை? சும்மா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவா? இல்லவே இல்ல. நீங்க உங்க போன்ல யூஸ் பண்ற ஜிபிஎஸ், நம்ம எல்லாரும் பயன்படுத்துற இன்டர்நெட், பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள், இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நம்பி இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் இந்த அணு கடிகாரங்களோட துல்லியத்தை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. அதோட துல்லியத்தை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அணு கடிகாரம் 300 மில்லியன் வருஷத்துல வெறும் 1 செகண்ட் கூட முன்ன பின்ன போகாது. யோசிச்சு பாருங்க, 300 மில்லியன் வருஷம். ஆக சூரியனோட நிழல்ல ஆரம்பிச்சு அணுவோட துடிப்பு வரைக்கும் நேரத்தை அளக்கறதுல நாம நம்ப முடியாத உயரத்தை தொட்டுட்டோம். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நேரத்தை இவ்வளவு துல்லியமா அளக்க கத்துக்கிட்ட நாம நேரம்னா என்னன்னு உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டோமா? ஒருவேளை நம்ம பயணம் இனிதான் ஆரம்பிக்குதோ? யோசிச்சு பாருங்க.